அவர் என்ன பண்ணணும்னா இதை தான் செய்ய சொல்ல ஆண்டவர் சொல்லலையா உடனமா எல்லாமா ஆண்டவரை தேடும். இந்த பிரச்சனையில நம்ம என்ன பண்ணலாம், ஆண்டவரை தேடுவோம். அப்போ ஆண்டவர் அவங்க தேட ஆரம்பிச்சாங்க. கடைசியா ஆண்டவர் மேலேயே எல்லாத்தையும் வச்சாங்க. உங்களால தான்ப்பா முடியும், எங்களால முடியாது அப்படின்னு சொல்லி அதை நாம் செய்வோம். ஆண்டுடைய கரத்துல ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார், காரியங்களை வாய்க்க பண்ணுவார். ஜெபிக்கலாம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக இந்த நாளிலும் ஆண்டவரே, நீர் சொன்ன அந்த வார்த்தையில ஆண்டவரே, யோசபாத்துக்கு நீர் வாக்கு சொன்னீங்க, இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, இது கர்த்தருடையது. அந்த வாக்கை நீர் அந்த யுத்தத்தை பொறுப்பெடுத்து வாக்கு கொடுப்பதற்கு என்ன காரணம் சொல்லி எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீரப்பா. இந்த யோசபாத்துக்கு விரோதமா திரள் கூட்ட ஜனம் வந்திருந்த பொழுது அம்மோன், மோவாப் மற்றும் சேயீர் தேசத்துல எல்லாம் கூடி வந்திருந்த போது ஆண்டவரே, அவர் பயந்து போய் உம்மை தேட ஒருமுகப்பட்டதை நாம பார்க்கிறோம். யுத்தத்திற்கு விரோதமா கூட்டம் எழுவும் பொழுது ஆண்டவரே, நாங்கள் உம்மை சார்ந்து கொள்ளுவர்களாக இருக்க உதவி செய்யப்பா. உம்மை சார்ந்து கொள்ளுவர்களாக இருக்க உதவி செய்ய, உம்மை சார்ந்து நிற்க உதவி செய்ய. நாங்கள் எகிப்திற்கு போவோம். உம்மை சார்ந்து நிற்கிற இருதயத்தை ஒவ்வொருவருக்கும் தாழ்வு வேண்டாம். தன்னோடு கூட இருக்கிற அத்தனை பேரையும் தேவனை தேடுகிறவர்களாக நிறுத்தினதை நாங்கள் பார்க்கிறோம். நாங்களும் கூட எங்களோடு கூட இருக்கிற அத்தனை பேரையும் கூட தேவனை தேட வைக்கிறவர்களாக இருக்க உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மூன்றாவதாக இந்த யோசபாத் தன்னுடைய நிலையை வெளிப்படையா சொல்ல, நான் ஒரு ராஜா என்று சொல்லி கர்வம் கொள்ளாம பெருமை பாராட்டி கொண்டிருக்காம, எங்களுக்கு ஒடுக்க பலன் இல்லை, எங்களுக்கு நிற்க பலன் இல்லை, ஆனா உங்களுக்கு முன்னாடி ஒருத்தரை ஏற்று நிற்க முடியாது, உங்களை யாராலையும் ஜெயிக்க முடியாது. ஆகவே நீர் கொடுத்த இடம் நாங்க இருக்கிறது, நீங்க எங்களுக்கு கொடுத்த இடம், எங்கள் முற்பிதாவாகிய உம்முடைய சிநேகிதனாய் ஆபிரகாமுக்கு கொடுத்தது. ஆண்டவரே, எங்களுக்கு என்று கொடுத்த அந்த இடத்துல இருந்து எங்களை துரத்தி விட பார்க்கிறார். நீங்க ஆண்டவரே இறங்கி செயல்பட வேண்டும் என்று சொல்லி அந்த யோசபாத்துடைய ஜெபத்தை நாங்கள் பார்க்கிறோம்ப்பா. அதே போல நாங்கள் உண்மையை சார்ந்து நிற்கிறோம், உண்மை சார்ந்து நிற்கிறோம், உண்மை சார்ந்து நிற்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, எங்களால் ஒன்று செய்யக்கூடாது. எங்களுக்கு பலன் இல்லப்பா, நிற்கிறதுக்கோ எங்களுக்கு பலன், ஆனால் பலன் உள்ளதோ பலன் இல்லாதவனுக்கோ உதவி செய்கிறது உங்கள் லேசான காரியம். இப்பொழுது நீர் எங்கள் பட்சத்தில் இருந்து நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினால, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கர்த்தர் ஆண்டவரே, அதனால யூதா ஜனங்களுக்கு அனுகூலமாய் நீர் இருந்தது போல இப்பொழுதும் எங்களுக்காக நீர் யுத்தம் பண்ணி யுத்தத்தை வெற்றி சிறக்க செய்து ஆசீர்வதித்தள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். நீங்க அப்படியே செய்ய எல்லா பிள்ளைகளுக்கும் அந்த கிருபைகளை வைக்கிறதுக்கா நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி நன்றி. எங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் நீர் மேற்கொண்டு இந்த யுத்தம் கர்த்தருடையது, நீங்கள் சும்மா இருப்பீர்கள், நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் செய்யும் பெரிய காரியங்களை பாருங்கள் என்று சொல்லி சொல்லப்பட்ட வசனத்தின்படி எங்களுக்காக எல்லாரும் செயல்படுகிறோம். யார் யாருக்கு என்னென்ன பிரச்சனை உமக்கு தான் தெரியும், உமக்கு மறைவானது ஒன்று கிடையாது. ஆனால் ஆண்டவரே, அவைகளுக்கு தீர்வுகளை கொண்டு வர நீரே வர இப்பொழுது அந்த கிரியை செய்ய தொடங்கினதுக்காக யுத்தங்களை செய்கிற கர்த்தாவே, யுத்தங்களை நடத்துகிற கர்த்தாவே, இதனாலே நீர் கிரியை செய்ய தொடங்கினீர். உமக்கு நன்றி. யுத்தம் கர்த்தருடையது, யுத்தம் கர்த்தருடையது, யுத்தம் கர்த்தருடையது, யுத்தம் கர்த்தருடையது. கர்த்தர் யுத்தத்தை நடத்துகிற ஸ்தோத்திரம், ஜெயம் கொடுக்கிறதுக்கான ஆசீர்வதியும் அந்த ஒவ்வொருடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்து ஆஸ்வதிக்கிறார். ஒவ்வொருடைய வாழ்க்கை நீர் உதவியாய் வெற்றி சிறக்கப்படும், வெற்றி சிறக்கப்படுகிறதுக்காக இயேசு நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதா.